வேலூரில் திமுக பொதுப்பணித்துறையினரை கண்டித்து நடத்திய போராட்டம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடத்தப்பட்டதாக வேலூர் அதிமுக மாவட்ட செயலர் SRK அப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிலே நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் விவசாய நலன் கருதி மாநில அரசு பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதில் நீர்வளத்தை பாதுகாக்க குடிமராமத்து பணிகள், ஏரி குளங்கள் தூர்வாருதல், நீர்வரத்து கால்வாய்கள் மற்றும் ஏரி கால்வாய்களை சீரமைத்தல், சிறு சிறு தடுப்பணைகளை கட்டுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இந்த நிலையில் திமுகவினர் காழ்ப்புணர்ச்சியோடு அரசியல் உள்நோக்கம் கொண்டு வேலூர் மாவட்டத்தில் மோர்தனா அணை கால்வாய்களை தூர்வாரவில்லை என காட்பாடியில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தூண்டுதலின் பேரில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் மற்றும் கதிரானந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது கண்டிக்கத்தக்கது எனவும், இதனை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும், இம்மாவட்டத்தில் 2016-21 வரையில் 56 ஏரிகள் புனரமைப்பு பணிகள் சுமார் 12.67 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த குடிமராமத்து நாயகனாக இன்று தமிழகத்திலேயே புரட்சித் தலைவருக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவிற்கு பிறகு சிறந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்று நீர் மேலாண்மை திட்டத்தில் தென்னிந்தியாவிலேயே முதல் மாவட்டமாக மாநிலமாக தமிழகமும் நீர் பராமரிப்பில் தென்னிந்தியாவிலே தமிழகத்திலும் முதல் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலும் சிறப்பான முறையில் செயல்பட்டு மத்திய அரசின் வழியில் உறுதி பெற்றதை இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதிர்கட்சியோட துணைத் தலைவரும் திமுக பொதுச் செயலாளரும் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இன்றைய அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் ஒரு கண்டன போராட்டம் நடத்தினார்கள். அந்த கண்டன போராட்டம் எதற்கு நடத்தினார்கள் என்றே தெரியவில்லை. இன்று தென்னிந்தியாவிலேயே தமிழகம் முதன்மையான முறையில் சிறப்பான ஒரு நீர் மேலாண்மை செய்யப்பட்டுள்ளது என்பதற்கு மத்திய அரசு விடுதப்பட்டது. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அந்த துரைமுருகன் அவர்கள், அவருக்கு ஏன் தெரியவில்லை என்று தெரியவில்லை. இன்று பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழே மோர்தன் அணை, ராஜாத்தோப்பு, அதற்கு கீழ் 101 ஏரிகள் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இன்று சுமார் 56 ஏரிகள் சுமார் 12,65,00,000 ரூபாயில 2016-17 முறை, 2019-20 ஆண்டு முறை, இன்று 2016-17 1.912 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. 2017-18 3.71 கோடி ரூபாயில 20 ஏரிகள் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 2019-20 3.67 கோடியில 15 ஏரிகள் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 2020-21 ஆண்டு 4.68 கோடிகள் மதிப்பீட்டில் சுமார் 14 ஏரிகள் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமில்லாமல் இத்திட்டத்தின் மூலமாக 191 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீர்வரத்து கால்வாயும் 25 கிலோமீட்டர் நீளத்திற்கு உபரி நீர் கால்வாயும் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மற்றும் பழுது பார்த்தல் புதுப்பித்த பொருளாதார சார்பாக 2018 6 ஏரிகள் சுமார் 2.94 கோடி ரூபாயில பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் இந்த பணிகள் மூலம் 19.50 கிலோமீட்டர் தூரத்தில் 6 ஏரிகளின் வரத்துகள் கால்வாய் வரத்துகள் தூர்வார்க்கப்பட்டுள்ளன. அதுவே தமிழ்நாடு பாசன மேலாண்மை நவீனப்படுத்தும் திட்டத்தின் மூலமாக 4.4 கோடி ரூபாய் சுமார் 5 ஏரிகள் 9 அணைக்கட்டுகள் புனரமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அணையில்லாத ஊருக்கு அணைக்கட்டு இல்லை என்று மாண்புமிகு தமிழகத்தில் முதலமைச்சர் எங்கள் புரட்சித் தலைவர் வழியிலே வந்து புரட்சியில் அம்மா வழியிலவர் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்று கூட பார்க்காமல் அவர் அணை கட்டுவதற்கு 5 கோடி ரூபாய் நிதியை கேட்டார். 5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது, பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. அதே போல காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்னைக்கு தாலுகா மருத்துவமனைக்கு 5 ஏக்கர் இடம் கொடுக்கப்பட்டு அங்கே தாலுகா மருத்துவமனை ஏற்பாடு செய்யப்பட்ட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சட்டவாச்சாரிலிருந்து பிரம்மபுரம் செல்வதற்காக சுமார் 30 கோடி ரூபாய்களை மேம்பாலம் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சி அம்மா வழியில் வந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 234 சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கட்சி சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சியாக இருந்தார்கள் பார்க்க மாட்டார்கள். மக்களுக்கு செய்ய வேண்டிய எண்ணத்தில் என்று புரட்சித் தலைவர் புரட்சி அம்மா வழியில் வருவர் கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்போ எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள், அவர் மக்களிடையே காணொலியில் மட்டும்தான் காட்சியளிக்கிறார். ஆனால் எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் மக்களின் கண்முன்னே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். கொரோனா திட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் கொரோனா பணிகளை கூட்ட ஆய்வு மேற்கொண்டு இங்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வேறு
சேர்ந்தவர் உயிருக்கு பயந்தவர் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உயிருக்கு பயந்தவர்கள். ஸ்டாலின் அவர்கள் காலனி மூலமாகத்தான் மக்களுக்கு காட்சியளித்தாரே தவிர எங்களுடைய முதலமைச்சர் நம்பிக்கை நட்சத்திரம் ராசியான முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்று ஒவ்வொரு மாவட்டமாக மக்கள் குறைகளை கேட்டு முயற்சி செய்து வருகின்றார். மக்கள் அளித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்து 2021 அம்மாவோட ஆட்சி வரப்போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். காட்பாடியிலும் பப்பு ஆகாது, வேலூரிலும் பப்பு ஆகுது. 13 தொகுதி திமுக சொல்லியிருக்காரு. 13 தொகுதி அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும். 2020 சட்டமன்ற தேர்தலில் அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற்று நம்முடைய புரட்சித் தலைவர் புரட்சி அம்மன் மறுவில் என்ற அண்ணன் எடப்பாடி அவர்கள் கோட்டையிலே குறையேற்றுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக கொடையெல்லாம் இறக்கப்படும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். 2001 தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே இருக்காது தமிழகத்தில். இதை மக்கள் எண்ணி பார்ப்பார்கள். இன்றைய விட பார்த்தாக்க இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் கிறிஸ்துவ சமுதாயத்திற்கும் இந்துவாக இருந்தாலும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இன்று ஒரே தலைவராக இன்று முதலமைச்சர் அவர்கள் பாரபட்சம் என்று செய்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு தேர்தலிலும் இனி காட்பாடியிலே 5 ஆண்டுக்கு ஒரு முறை காட்பாடி சட்டமன்ற துறைமுறை வருவார். மக்களிடையே நான் இதை செய்கிறேன் வருவார். எதையும் செய்ய மாட்டார். வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிதான், அவருடைய மகனும் அப்படிதான். மக்களை ஏமாற்றி கட்சி நடத்திக் கொண்டிருக்கின்றவர்கள். அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிதான். இன்று அவர் ஊரிலே மட்டும் எத்தனையோ திட்டங்களை தமிழக அரசு செய்து கொடுத்திருக்கின்றது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே மாதிரியாக தமிழக முதலமைச்சர் பார்ப்பார் என்பதை கூறி 2021 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 234 சட்டமன்ற தொகுதியில் கூட்டணியில் வெற்றி பெறும் என்று நமது முதலமைச்சர் அண்ணன் மீண்டும் 2020 முதல்வராக போவார் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த குடிமராமத்து பணிகளாக இருந்தாலும் சரி, நம்மள ஊர்வலம் தூவாரம் பணியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது கூட புகைநல்லூர் பக்கத்தில் தடுப்பணை கட்டும் பணி விரைவிலே முதலமைச்சர் தலைமையில் ஆரம்பிக்கப்படும். சிறப்பாக நடைபெறுகிறது. ஆகவே எதிர்கட்சிகள் பொய்யான விமர்சனங்கள் செய்கிறார். மக்கள் நம்ப மாட்டார். அம்மா நாம வாழ்க, புரட்சித் தலைவர் நாமகள். நம்முடைய ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சராக ஒருங்கிணைப்போடும் இந்த ஆட்சி பற்றி சிறப்பாக நடைபெறும் என்பதை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.